இந்த 19வது பக்கத்தில் சிவஞான போதம் தமிழ் முதல் நூலே அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறார். அதில் அப்படியே படித்துட்டு வந்தீங்கன்னா முதல் காரணம் சொல்கிறார். ரெண்டாவது பற்றி பாருங்கள். மெய்கண்ட சாத்திரங்களில் அவற்றை எழுதிய ஆசிரியர்கள் எங்கும் சிவஞான போதத்திற்கு முதல் நூல் இது என்று குறிப்பிடவில்லை. அதாவது சிவஞான போதம் இந்த நூலிலிருந்து கொடுக்கப்பட்டது என்ற குறிப்பை எந்த அருளாளரும் குறிக்கலை. ஏன்னா நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் சகலாகம பண்டிதர். அவர் ஆகமங்களை நன்கு கற்றுணர்ந்தவர். அவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை. அவரை எந்த இடத்துலையும் இது இந்த ஆகமத்தின் மொழிபெயர்ப்பு என்ற குறிப்பை சித்தியாரில் கொடுக்கவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது காரணம், சிவஞான போதத்திற்கு வடமொழியில் உள்ள ரவுரவ ஆகமத்தில் பாச விமோச படலத்தில் உள்ள 12 சூத்திரங்களே மூலம் என்பர். இப்படி ஒரு குறிப்பு. இதுக்கு அந்த ஆகமத்தை பற்றி அறிஞர்கள் ஒரு சில பேர் பட்டியல் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய பகுதி. அது சொல்கிற பாருங்கள். சத்யோ சோதி சிவாச்சாரியார் தத்துவ சங்கிரகம் என்னும் நூலை இயற்றியவர். திரிலோசன சிவாச்சாரியார் சித்தாந்த சாராவளி என்னும் நூலை எழுதியவர். சோதி சிவாச்சாரியார் ரௌரவ ஆகமத்திற்கு உரை எழுதியவர். அகோர சிவாச்சாரியார் ஆகமத்தின் பல பகுதிகளை மேற்கோள் காட்டுபவர். நீலகண்ட சிவாச்சாரியார் ஆதி சங்கராச்சாரியார் ஆகமங்கள் பலவற்றுக்கு விளக்கம் பலவற்றை மேற்கோளாகும் செய்தவர். இவர்களில் யாரும் 12 சூத்திரங்களில் ஒன்றை கூட குறிப்பிடவில்லை. அவங்க ஆகம நூலுக்கு உரை எழுதியவங்க. அவங்க யாரும் இந்த ரௌர ஆகமத்தில் 12 நூற்பா இருக்கிறதுன்னு அந்த நூற்பாவை எங்கேயும் மேற்கோளாக அவங்க காட்டலை அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறார். மூணாவது குறிப்பு பாருங்கள். வடமொழி சிவஞான போதத்திற்கு அமைப்பிற்கும் தமிழ் சிவஞான போத அமைப்புக்கும் வேறுபாடு உண்டு. நூல் அமைப்பிலேயே வேறுபாடு உண்டு. நாலாவது, முதல் சூத்திரம் வடமொழியில் பெண், ஆண், அலி என குறிப்பிடுகிறது. தமிழ் சிவஞான போதம் அவன், அவள், அது என்று குறிப்பிடுகிறது. இல்லைங்க, எல்லாம் ஒன்று தானே. பெண் அப்படின்னு சொல்லியிருக்குது, நீங்கள் அவள்னு சொல்கிறீங்க. அவன்னு சொல்லியிருக்குது, ஆண்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ஒன்று தானே அவங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் மூணாவது சொல்லுங்க பாருங்கள். அது. இந்த அது என்பது அறிவு இல்லாத பொருள்களை அதுன்னு சொல்லலாம். அறிவு குறைவானவர் 5 அறிவுக்கு 6 அறிவு மனிதனுடைய அறிவு. 6க்கு கீழே வந்துட்டாலே அதுன்னு சொல்லுகிற வழக்கம் உண்டு. அது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பகுத்தறிகிற அறிவாக்கி 6வது அறிவு. அது இல்லைன்னா அது என்ன நம்ம சொல்லுகிறோம்னா அதை உயிர்னு சொல்லுகிறோம். ஆனால் அதை மதிப்பு கொடுத்து சொல்கிற வழக்கம் இல்லை. 10 மாடு வந்துச்சா, ஆடு 10 வந்துச்சா, கோழி 10 பிடிச்சியா, அப்படி அது வந்துச்சா போச்சா அப்படின்னு தான் கேட்போம். 10 பேர் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? 10 வந்துச்சா 10 போச்சா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? என்னையா இப்போ இருக்குது, வந்துச்சா போச்சாங்கிறாரு, என்ன யாரை கேட்குறாரு? அதான் நம்ம சொந்தக்காரங்களை தான் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு எப்படி இருக்கும்? என்னடா இப்படி போய் இருந்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு தோணும். அப்போ நாம் போனால் நம்மளையும் இப்படி தான் பேசுவானாட்டுருக்குன்னு நினச்சிக்கும்ல. அப்போ நமக்கு அப்படி இல்லை. ஏன் உயர்தினைன்னு பேர் அவர்களுக்கு. நம்ம அவன் அல்லது அவர், ஒரு மதிப்பு குறைவாக இருந்தால் அவன் சொல்லலாம், மதிப்பு வச்சுருந்தோம்னா அவர்னு சொல்லலாம். சரி, இது ரெண்டுக்கும் சிக்கல் இல்லை. ஆண் பெண் என்பதுக்கும் அவன் அவள் என்பதுக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து அதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே அலின்னு இருக்குது. சிவஞான போதம் வடமொழி நூற்பால் ஆண் பெண் அலின்னு இருக்குது. ஆனால் தமிழ் சிவஞான போதத்தில் அதுன்னு இருக்குது. அதுவும் அலியும் ஒன்றல்லவே, இங்கேயே வேறுபாடு இருக்குது. எனவே சிவஞான போத நூல் என்று அவங்க குறிப்பிடுகிற மொழிபெயர்ப்பு என்பது பொருத்தமுடையது அல்ல. அடுத்து சொல்ல பாருங்கள். 5வது காரணம், 2ஆம் சூத்திரம்
வடமொழியில் இறைவன் வியாப்தியாய் இருப்பதை குறிக்கிறது. வியாப்தி அப்படின்னா என்ன படித்தோம், என்னன்னு தான் ஞாபகத்துக்கு வரமாட்டேன். வியாப்தி அப்படின்னா என்ன கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டக்காகி நின்றுக்குவோம். வியாப்தினா என்ன சரியாக சொன்னீங்கன்னா நம்ம அடுத்து போயிடலாம். எங்கும் வியாபகமாக இருப்பதுக்கு வியாபகம் தானே பேர். வியாபகம்னா எங்கும் இருப்பதுக்கு பேர் வியாபகம்னு பேர். இது வியாப்தின்னு இருக்குது. அதான் அதாவது இதுக்கு ஒரு உதாரணத்தை முன்னையே படித்தோம். கடல், கடலுக்குள்ள நீர், நீருக்குள்ள உப்பு. கடல் என்பது வியாபகம், சர்வ வியாபகம் அப்படிங்கிறது. ஏன் கடல் தான் நீருக்கு இடம் கொடுத்துருக்குது. அப்போ கடல் வியாபக பொருள். அதுக்குள்ள நீர் என்பது எப்படி இருக்குது, வியாபகமாக இருக்குது. அந்த வியாபக பொருளை வியாப்தியாக இருக்கிறது இல்லைங்களா. அதுக்கு நம்ம என்ன அடங்கிய வியாபகம் அப்படின்னு சொல்லுவோம். அடங்கிய வியாபகம். அதுக்குள்ளே உப்பு இருக்குது, எவ்வளவு நீரோ அவ்வளவு உப்பு இருக்குது. அப்போ வியாபகம் வியாப்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த வியாப்தி அப்படின்னு தான் அடங்கி இருப்பதுன்னு சொல்வது. ஆனால் இங்கே இறைவனே அடங்கி இருக்கிறான்னு சொல்லுது. இறைவன் அடங்கி இருப்பவன் அல்ல, அவன் எங்கும் இருப்பவன். இதே மாறுபாடு வருது. எனவே இரண்டாம் சூத்திரம் வடமொழியில் இறைவன் வியாப்தியாய் இருப்பதை குறிப்பிடுகிறது. தமிழ் சிவஞான போதம் கடவுள் வியாபகம், உயிர் வியாபியம். இந்த வியாபியம் அப்படின்னு சொல்லுது. உயிர் தான் வியாபியம் ஆச்சுங்களா. மலம் என்று சொல்லப்பெறுவது தான் வியாப்தி. அப்போ இந்த வியாபகம், வியாபியம், வியாப்தி மூணு சொல்லுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். கடல், நீர், உப்பு. வியாபகம் அப்படிங்கிற இடத்துல கடல், வியாபியம் என்ற இடத்துல நீர், வியாப்தி என்ற இடத்துல உப்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கடல், கடலுக்குள்ள நீர், நீருக்குள்ள உப்பு. கடலுக்குள்ள நீர் எப்படி இருக்குது, அடங்கி கிடக்கிறது. நீருக்குள்ளே எப்படி இருக்குது, எங்கும் இருக்குது, நீர் முழுக்க இருக்குது. அதனால் அதுக்கு பேர் சம நிறைவுன்னு பேர். சம நிறைவு, அதுக்கு பேர் தான் வியாப்தின்னு பேர். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ஆன்மாவுக்குள் மலம் நிறைந்திருப்பது போல. அப்போ ஆன்மா எப்படி இருக்கும், ஆன்மா அடங்கி இருப்பது. ஆன்மா அடங்கி இருப்பது. அப்போ சிவத்தை என்ன பண்ணிட்டாங்க அவங்க, மலத்தை போல வியாப்தின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. இறைவன் வியாபக பொருளை அன்றி அவன் வியாப்தி அல்ல. அதுவும் நீங்கள் வியாபகம்னு சொல்லக்கூடாது, சர்வ வியாபகம்னு சொல்லணும். இறைவனை பற்றி சொல்லணும்னா சர்வ வியாபகம் அப்படின்னு சொல்லணும். எனவே இந்த கருத்தில் குளறுபடி இருக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டார். சரி, இதுவெல்லாம் அவர் காட்டியிருப்பது. எனவே இந்த குறிப்புகள் நமக்காக எல்லாத்தையும் கொடுக்கல, சும்மா ஒரு 4-5 மட்டும் கொடுத்துட்டார். நமக்கு தெரிஞ்சதை ஒன்றை பார்ப்போம். அதாவது நமக்கு தெரிஞ்ச வரலாறு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடினார். அதன் பிறகு நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்ட திரு அந்தாதி பாடினார். அதன் பிறகு தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணம் பாடினார். இதில் பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகை முதல் நூல். அதை விரித்து அதை அடியொற்றி வந்ததுனால திருத்தொண்டர் திரு அந்தாதி வழிநூல்னு பேர். அதுக்கு அடுத்த திருத்தொண்டர் புராணத்துக்கு விரிநூல்னு பேர். அப்போ முதல் நூல், வழிநூல், விரிநூல்னு பேர். இது புரிஞ்சுக்கணும். நமக்கு இலக்கணத்தில் நூல்களை வகைப்படுத்துகிற பொழுது 4 வகைப்படுத்தியிருக்காங்க. முதல் நூல், வழிநூல், விரிநூல், இன்னொரு நூல் இருக்குது, அதுக்கு பேர் சார்பு நூல்னு பேர். சார்பு நூல் அப்படின்னு சொல்லுவது. சார்பு நூல்னால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 3 நூலின் செய்தி, அதாவது திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட திரு அந்தாதி, திருத்தொண்டர் புராணம். நீங்கள் நல்லா தமிழ் படித்தவங்க, நீங்கள் அப்படியே படித்து அந்த கருத்துக்களை ஊன்றி போய் உங்கள் அறிவுக்குள்ளே தோணுது. ஏன் இதை ஒரு சின்னதாக, அதாவது ஒரு வரியில் சொன்னார், பத்தலை,
ஒரு பாட்டில் சொன்னார் பத்தலை, விரித்து கொடுத்துருக்கிறார். அதுக்கு பெருசாக விரிச்சிட்டாரே, நாம் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. நான் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், கண்ணப்பர் வரலாறு ஒரு வரி, கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடிய, அதை விரிச்சார் இல்லைங்களா. தத்தை தாய் இல்லைங்களா, தத்தை தாய், தாய் தான் அம்மா பேர் தத்தை, தந்தை நாகனாம், தன் பிறப்பு பொத்தப்பி நாட்டு உடுப்பூர் வேடுவனாம், சிறு பேர் இது அது பேர் திண்ணப்பனாம், செய்தவத்தால் காலத்து கண்ணப்பனாய் நின்றான் கான். 4 வரியில் வரலாறு சொல்லிட்டார். பொத்தப்பி நாடு, அப்பா பேர் அம்மா பேர், வேடுவராக பிறந்தது, தவத்தின் காரணமாக கண்ணப்பராக நின்று விட்டார் அப்படி முடிச்சிட்டார். இது வழிநூல். இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு சேக்கிழார் பெருமான் 180 பாட்டில் விரித்து கொடுத்தார். அது விரிநூல் ஆயிடுச்சு. அப்போ முதல் நூல் வழிநூல், விரிநூல். இப்போ இதெல்லாம் படித்து பார்த்து உங்களுக்கு ஒரு தோணுச்சு, எப்படியாவது நம்ம ஒரு 20 பாட்டில், ஒரு 30 பாட்டில், ஒரு 50 பாட்டில் இந்த வரலாற்றை சொன்னால் என்ன அப்படின்னு தோணி நீங்கள் நாளைக்கு ஒரு நூலை எழுதி அந்த நூலை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, சார்பு நூல்னு பேர். ஏன், விரித்து அங்கே முதல் நூல் வழிநூல் விரிநூல் இருக்குது, அதெல்லாம் விட்டு நீங்கள் புதுசாக ஒரு நூல் செய்திருக்கீங்க. யார், கண்ணப்பரை பற்றி. நீங்கள் எங்கேருந்து செய்தி எடுத்தீங்க, இந்த 3 நூலுக்குள்ளேருந்து எடுத்திருப்பீங்க. அதையெல்லாம் கலந்து உங்கள் அறிவுக்கு எட்டியவாறு நீங்கள் கொடுக்கும் பொழுது இது சார்பு நூல் என்று பெயர் பெற்றது. அதுபோல் மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறோம். எது, வேறொரு மொழியில் இருப்பதை இந்த மொழிக்கு ஆக்கும் பொழுது அதற்கு சில அடிப்படைகளை கொடுத்துருக்குறாங்க. இது இப்போ அன்னைக்கே கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் காணும் பொழுது நீங்கள் நல்லா பார்க்கணும். மெய்கண்ட தேவநாயனாருடைய சிவஞான போதத்தில் எந்த இடத்திலும் என்ன குறிக்கப்பெறலைன்னா இதன் முதல் நூல் இது என்று குறிக்கப்பெறல. அவர் சொல்லணுமா இல்லையா, ஐயா நான் இப்பொழுது நூல் செய்ய போகிறேன், இந்த நூலை நான் இந்த நூலிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லணும். அப்படி கருத்து இந்த நூலில் இடம்பெறவில்லை. அப்படி இடம்பெறலைன்னா என்னையா நம்ம வச்சுக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அப்படி ஒரு கால் எடுத்த கருத்தை அவர் சொல்லாமல் விட்டிருந்தான்னா குற்றமாயிடும். மெய்கண்டார் குற்றம் நீக்க வந்தவரே ஒழிய குற்றத்துக்குரியவர் அல்ல.